பூரிகஞ்சுன்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க சுரேஷ்னு பேர் கொண்ட ஒரு ஆளு தன்னோட அப்பா அம்மா கூட இருந்துகிட்டு இருந்தாரு. சுரேஷுக்கு பானிபூரி சாப்பிடுறதுன்னா ரொம்ப ஆசை. சுரேஷ் அப்புறம் கிராமத்தை சேர்ந்த மத்தவங்களும் அடுத்த கிராமத்துக்கு போக வேண்டியதா இருந்தது. அம்மா, எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களா? நான் போய் பானிபூரி சாப்பிட போகணும். இல்ல, என்கிட்ட சல்தி காசு கூட கிடையாது. 20 ரூபாய் பானிபூரிக்கு 40 ரூபாய் செலவு பண்ணி நீ பானிபூரி சாப்பிடறதுக்கு போற. அம்மா, இப்போ என்ன பண்ண முடியும்? நம்ம கிராமத்துல தான் பானிபூரிக்காரனே கிடையாதே. இந்த கிராமத்துல பெரிய காடுங்களை தவிர வேற எதுவுமே இல்ல. சுரேஷ் அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து சுரேஷோட அப்பா அங்க வந்தாரு. இங்க பாருப்பா, நீ எப்போ பார்த்தாலும் வெறும் பானிபூரி சாப்பிட்றத பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருக்க. இது எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ஏதாவது வேலை தேடிக்கலாம்ல. விவசாயம் பண்ணி பண்ணி என் கையெல்லாம் அழுத்து போச்சு. சரிங்கப்பா, நான் வேலை தேடிக்கிறேன். நீங்களும் எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே தான் இருக்கீங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க. பானிபூரி சாப்பிட்றதுக்கு பக்கத்து கிராமம் சுபாஷ் நகர் போகணும். இங்க பாருப்பா, நீ எப்போதான் மாற போற? சுரேஷோட அப்பா சுரேஷ் கிட்ட பானிபூரி சாப்பிடறதுக்காக 50 ரூபாய் கொடுத்தாரு. அப்புறம் சுரேஷ் அந்த கிராமத்தோட பெரிய மரத்துக்கிட்ட போய் தன்னோட நண்பன் ரோஹனுக்காக காத்துக்கிட்டு இருந்தான். ரோஹன் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு வந்துட்டான். என்னாச்சு? நீ எதுக்காக இவ்வளோ கவலையோட இருக்க? என்னன்னு சொல்றது ரோஹன்? அம்மாவும் அப்பாவும் எப்போ பாரு ஏதாவது வேலைக்கு போகணும்னு சொல்றாங்க. நானும் வேலைக்கு போகணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு முதல்ல வேலை கிடைக்கணும்ல. நீயும் சரியாக தான் சொல்கிற. என்னையும் தான் பாரு, நானும் ரொம்ப நாளாக வேலை தேடுறேன். ஆனால் எனக்கு இது வரைக்கும் எந்த வேலையும் கிடைக்கல. சரி விடு, சீக்கிரமாக வா, இல்லைனா சுபாஷ் நகருக்கு போகிற பஸ்ஸை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். வா போலாம். சுரேஷும் ரோஹனும் 2 பேரும் பானிபூரி சாப்பிடறதுக்காக புறப்பட்டு போனாங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் பேராசை பிடிச்ச கிராமத்து ஜமீன்தார் லக்கன் அவருடைய வேலைக்காரன் குல்லுவ தன்னோட வீட்டுக்கு வர வச்சாரு. சொல்லுங்க, என்ன வேலை முதலாளி? நான் புதுசாக ஏதாவது வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லு. இந்த கிராமத்து ஜனங்க எது இல்லாமல் கஷ்டப்படுறாங்க, நம்ம அந்த வியாபாரம் பண்ணலாம். அப்புறம் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கலாம். அதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது முதலாளி. ஆனால் கிராமத்தில் நிறைய பேர் பானிபூரி சாப்பிட தான் வேறு கிராமத்துக்கு போகிறாங்க. ஏன்னா இந்த கிராமத்தில் யாரும் பானிபூரி விற்கிறதே இல்லை. வெறும் பானிபூரி சாப்பிட்றதுக்கு பக்கத்து கிராமம் போகிறாங்களா? இதுதான் சரியான விஷயம். போகுல்லு, பானிபூரி வண்டியை ஏற்பாடு பண்ண. அப்புறம் பானிபூரி விற்க ஆரம்பிச்சிடு. ஞாபகம் வச்சுக்கோ, பானிபூரி 50 ரூபாய்க்கு கம்மியாக விற்கக்கூடாது. புரியுதா? ஆனால் பானிபூரி பக்கத்து கிராமத்தில் 20 ரூபாய்க்கு கிடைக்குது முதலாளி. ஆனால் நம்ம 50 ரூபாய்க்கு தான் விற்கணும். தேவையில்லாமலாம் கேட்காத. போய் வேலையை பாரு. குல்லு பானிபூரி வியாபாரம் பண்றதுக்கான ஏற்பாடுகள்ல இறங்கிட்டாரு. சுரேஷும் ரோஹனும் பானிபூரி சாப்பிட்டுட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்துகிட்டு இருந்தாங்க. என்னால நம்பவே முடியல. நம்ம வெறும் பானிபூரி சாப்பிட்றதுக்காகவே இவ்வளோ தூரம் போயிட்டு வரோம்ல. ஆனால் பானிபூரி சாப்பிட்ட உடனே நம்ம எல்லா களைப்பும் ஒரே அடியாக போயிடுது. நீ சொல்கிறதும் சரியான விஷயந்தான். ஒருவேளை நம்ம கிராமத்துலேயும் ஒரு பானிபூரி கடை இருந்துச்சுன்னா நாம் இவ்வளோ தூரம் போக வேண்டியிருக்காதுல்ல. சுரேஷும் ரோஹனும் 2 பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு போனாங்க. அப்புறம் குல்லு ஜமீன்தாரோட பானிபூரி வியாபாரம் பண்ற கடையை முழுசா ஏற்பாடு பண்ணாரு. மறுநாள் விடிஞ்சது. ரோஹனும் சுரேஷும் மறுபடியும் அதே மரத்துக்கடியில 2 பேரும் சந்திச்சாங்க. வா ரோஹன், நம்ம மறுபடியும் போய் பானிபூரி சாப்பிட்டுட்டு வரலாம். வா போலாம். இதுக்கு எதுக்கு கேட்டுக்கிட்டு? 2 பேரும் பானிபூரி சாப்பிட்றதுக்காக புறப்பட்டு போகும்போது அவங்க ஒரு கடைக்கிட்ட ஜனங்க கூட்டமா இருந்தத பார்த்தாங்க. அட, இங்க என்ன இவ்வளோ கூட்டமா இருக்கு? வா போய் பார்த்துட்டு வரலாம். சுரேஷும் ரோஹனும் கூட்டமா இருந்ததுனால அங்க என்னன்னு போய் பார்த்தாங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துக்கு போனதும் அந்த இடத்துல அவங்க குல்லு பானிபூரி வியாபாரம் பண்றத பார்த்தாங்க. அடேங்கப்பா, அந்த கடவுள் நம்ம வேண்டுதலை கேட்டுட்டாரு போல இருக்கே. சரியா சொல்றடா. ரோஹன் குல்லு கிட்ட பானிபூரியோட விலை எவ்வளோன்னு கேட்டான். 2 பேரும் பானிபூரியோட விலையை கேட்டதும் அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் நின்னாங்க. 50 ரூபாவா? இவ்வளோ அதிகமா? ஆனால் பக்கத்து கிராமத்தில் வெறும் 20 ரூபாய்க்கு எங்களுக்கு பானிபூரி கிடைக்குது. அந்த சமயம்னு பார்த்து ஜமீன்தார் லக்கன் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, அப்போ அங்கேயே போய் பானிபூரி சாப்பிடுங்க. நாங்கள் என்ன வேண்டாம் நான் சொன்னோம்?
எப்படியா இருந்தாலும் பக்கத்து கிராமத்துக்கு போய் பானிபூரி சாப்பிட்றதுக்கும் நீங்கள் 50 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, அதுக்கு பதிலாக இங்கே கொடுங்க, என்ன பிரச்சனை? அப்படியா? அப்போ இது உங்கள் கடை தானா? நீங்கள் எதுக்காக பானிபூரியை இவ்வளோ விலைக்கு விற்கிறீங்கன்னு இப்போ எனக்கு நல்லா புரியுது. ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்களும் எங்களுக்குன்னு பானிபூரி கடையை திறந்துக்கிறோம். அப்புறம் கிராமத்து ஜனங்களுக்கு குறைஞ்ச விலையில் பானிபூரியும் கொடுப்போம். போ போ, ஏன்னா இந்த கிராமத்தில் எனக்கு மட்டும்தான் வெளியில் இருக்கிற ஆளுங்க பானிபூரி செஞ்சு கொடுப்பாங்கன்னு தெரியுமா உனக்கு? நானும் இப்போ பார்க்குறேன் நீ எப்படி கடையை திறக்க போறேன்னு. சுரேஷும் ரோஹனும் 2 பேரும் அந்த இடத்த விட்டு புறப்பட்டு போனாங்க. அப்புறம் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. பானிபூரி கடையில பூரி எப்படி கொண்டு வர்றதுன்னு யோசிச்சாங்க. நீ ஏதோ ஒரு ஆர்வத்தில் சொல்லிட்டு வந்துட்ட. ஆனால் நாம் எப்படி பூரிக்கு ஏற்பாடு பண்ணுறது? நாம் ஏதாவது ஒன்று பண்ணி தானே ஆகணும், இல்லைன்னா இந்த ஜமீன்தாரி இதே மாதிரி ஜனங்க கிட்ட காசை பறிச்சுக்கிட்டு இருப்பான். இந்த விஷயத்தை அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான ஆளு ரொம்பவே சோர்வடைஞ்ச நிலையில அந்த பக்கம் போய்கிட்டு இருந்தாரு. தண்ணி தண்ணி, யாராவது எனக்கு தண்ணி கொடுங்களேன். நீங்க நல்லா இருக்கீங்களா தாத்தா? இருங்க, நான் இப்பவே போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். ரோஹன், போ, பக்கத்துல எந்த வீடு இருந்தாலும் அங்கிருந்து தண்ணி எடுத்துட்டு வா. நான் இப்போவே போய் எடுத்துகிட்டு வரேன். ரோஹன் அங்கிருந்து போய் பக்கத்துல ஒரு வீட்ல தண்ணி வாங்கிட்டு வந்தான். அப்புறம் அந்த வயசான மனிதருக்கு குடிக்கிறதுக்கு தண்ணிய கொடுத்தான். அப்புறம் அவர்கிட்ட கேட்டான், அதாவது இவ்வளவு சோர்வோட எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. இங்க பாருங்கப்பா, நான் கிராமத்தோட காட்டுக்குள்ள இருந்து இங்க வந்துட்டு இருக்கேன். அங்க முக்கியமான மூலிகைகளையும் வயல்ல விதைக்க விதைகளையும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். ஒருவேளை நீங்க மட்டும் இன்னைக்கு எனக்கு தண்ணி கொடுக்கலன்னா, ஒருவேளை இன்னைக்கு நான் உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன். அந்த வயசான ஆளு இத சொன்னதுக்கு அப்புறம் தன்னோட பேக்கெட்ல கைய விட்டு சுரேஷ் அப்புறம் ரோஹன் கிட்ட அந்த மேஜிக் விதையை கொடுத்தாரு. அப்புறம் என்ன சொன்னாருன்னா, நீங்க எப்போ உங்க விதைகளை இந்த வயல்ல விதைக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு எந்த விளைச்சல் வேணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களோ அதோட பேரை நீங்க 5 தடவை சொல்லணும். அப்புறம் அடுத்த நாளே அது வளர்ந்துடும். வயசான மனிதர் இப்படி சொல்லிட்டு அவர் வழியை நோக்கி போனாரு. அப்புறம் சுரேஷும் ரோஹனும் அந்த மேஜிக் விதையை அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போனாங்க. சரி வா, இன்னைக்கே போயிட்டு எங்க அப்பாவோட வயல்ல இந்த விதைகளை நம்ம விதைச்சிட்டு வரலாம். இது நிஜமாவே மாய விதையா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம். சரியா சொல்கிற. ஒரு வேளை இது வேலை செஞ்சதுன்னா நம்மளோட எல்லா பிரச்சனைகளுமே தீர்ந்து போயிடுமே. சுரேஷும் ரோஹனும் 2 பேரும் அந்த விதையை எடுத்துக்கிட்டு வயலுக்கு போனாங்க. அப்புறம் 5 முறை பானிபூரின்னு பேரை சொல்லிட்டு அந்த விதையை தன்னோட நிலத்துல விதைச்சாங்க. மறுநாள் காலையில அந்த வயல்ல பூரி விளைஞ்சது. அப்புறம் சுரேஷும் ரோஹனும் சேர்ந்து அவங்க கிராமத்துல பானிபூரி கடையை போட்டாங்க. அப்புறம் வெறும் 20 ரூபாய்க்கு பானிபூரி வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அட, இது ரொம்ப நல்ல கடை மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு பிளேட் கொடுங்கப்பா. சரி, இப்போவே கொடுக்குறேன். சுரேஷ் அந்த கஸ்டமருக்கு பானிபூரியை கொடுத்தான். இதுக்கு முன்னாடி நான் எப்பவுமே இவ்வளோ நல்ல பானிபூரியை சாப்பிட்டதே கிடையாது. இந்த பானிபூரி சாப்பிட ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு வேலை பண்ணுங்க, இன்னும் 2 பிளேட்டு போடுங்க. அப்புறம் இன்னும் 2 பிளேட்டை என் வீட்டுக்கு பார்சல் கொடுங்க. மெல்ல மெல்ல எல்லாரும் சுரேஷ் அப்புறம் ரோஹனோட பானிபூரி கடைக்கு வர ஆரம்பிச்சாங்க. பூரி குறைஞ்சு போகும்போதெல்லாம் பானிபூரி வயல்ல இருந்து பூரியை கொண்டு வந்தாங்க. கிராமத்து ஜனங்க ஜமீன்தாரோட பானிபூரி கடையில இருந்து பானிபூரி சாப்பிட்றத நிறுத்திட்டாங்க. இத பார்த்ததும் ஜமீன்தாருக்கு பயங்கரமா கோவம் வந்துடுச்சு. அப்புறம் தன்னுடைய வேலைக்காரன் குல்லு கிட்ட என்ன சொன்னார்னா, குல்லு, என்னாச்சு? நம்ம பானிபூரி வியாபாரம் ஏன் நடக்க மாட்டேங்குது? முதலாளி, அவன் பானிபூரியை 20 ரூபாய்க்கு விற்கிறான், நாம் 50 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்புறம் நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவனோட பானிபூரி ரொம்பவே சுவையாக இருக்கான். நாம் ஏதாவது ஒன்று பண்ணியே தான் ஆகணும், இல்லைனா மொத்த வியாபாரமும் நஷ்டமாயிடும். என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. என்ன பிளான் முதலாளி? நான் எப்படி சொல்கிறேனோ நீ அப்படியே பண்ணு குல்லு. என் கூடவே வா. ராத்திரி இருட்ட உடனே ஜமீன்தாரும் குல்லுவும் 2 பேரும் ராத்திரி அந்த இருட்டுல சுரேஷ் அப்புறம் ரோஹனோட கடையில நெருப்பு வச்சாங்க. பானிபூரி விற்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டானுங்கல்ல, இப்படியே பானிபூரி விற்றுக்கிட்டே இருக்கட்டும். மறுநாள் சுரேஷும் ரோஹனும் அவங்க பானிபூரி வியாபாரம் பண்ண வந்தபோது
அவங்களோட பானிபூரி கடை மொத்தமா எரிஞ்சு போய் சாம்பலா இருந்தது. யார் இப்படி பண்ணாங்க? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணாங்க? இது கண்டிப்பாக அந்த ஜமீன்தாரோட வேலையாக தான் இருக்கும். நம்மளோட பானிபூரி கடையால் தான் அவரோட வியாபாரம் மொத்தமாக நின்னே போச்சு. அப்புறம் அவர் ஜனங்க கிட்ட பணத்தை திருட முடியாமல் போச்சு. ஆனால் நான் தோல்வியை ஒத்துக்கவே மாட்டேன். நாம மறுபடியும் ஒரு கடை போடலாம். மறுபடியும் சுரேஷும் ரோஹனும் கடை போட்டாங்க. அப்புறம் அவங்களோட பானிபூரிய மறுபடியும் ஒரு முறை அவங்க கிராமத்துல வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்புறம் இந்த விஷயத்த குல்லு போய் தன்னோட முதலாளி ஜமீன்தார் லக்கன் கிட்ட சொன்னா. என்ன, அவங்க மறுபடியும் கடையை போட்டுட்டாங்களா? ஆமாம் முதலாளி, அவங்க கடையில் தீ வச்சதுனால எந்த பயனும் இல்லாமல் போச்சு. அப்படின்னா நாம் முக்கியமான விஷயத்தில் தான் கை வைக்கணும். நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, சுரேஷோட அப்பா கிட்ட ஒரு வயல் இருக்கு. அங்கே தான் இவங்க 2 பேரும் மாய பானிபூரி விவசாயம் பண்ணுறாங்க. நானும் அதை கேள்விப்பட்டேனே. ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சொல்கிறேன், என்ன பண்ண போகிறேன்னு சொல்கிறேன். இப்போ நீ என் கூடவே வா. ராத்திரி இருட்ட உடனே ஜமீன்தாரும் குல்லுவும் 2 பேரும் பானிபூரியோட நிலத்துக்கு வந்தாங்க. அப்படின்னா இதுதான் அவங்க பானிபூரி பூரி ரகசியமா? இன்னைக்கே எல்லாத்தையும் அழிச்சிடுறேன். பூரி இருந்தால் தானே அவங்க பானிபூரி விற்பாங்க. ஜமீன்தார் அந்த வயலுக்கு நெருப்பு வைக்க போகும்போது அந்த வயலுக்கு பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரத்தோட வேர்கள் எல்லாம் அவங்க 2 பேரையும் சுத்திக்குச்சு. முதலாளி என்னை காப்பாற்றுங்க, முதலாளி என்னை காப்பாற்றுங்க. அட முட்டாள், நானே மாட்டிட்டு இருக்கனே. ராத்திரி முழுக்க ஜமீன்தாரும் குல்லுவும் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. மறுநாள் காலையில சுரேஷும் ரோஹனும் அவங்க பானிபூரி வயலுக்கு வந்தபோது ஜமீன்தாரும் அவருடைய வேலைக்காரன் குல்லுவும் வேர்களால சுத்தப்பட்டிருந்ததை பார்த்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க சுரேஷ், ரோஹன். நான் உங்களோட விவசாயத்தை எரிக்கிறதுக்காக இங்கே வந்தேன். ஆனால் இங்கே இருந்த இந்த மரத்தோட வேர் எங்களை பிடிச்சிக்கிச்சு. நான் உங்கள் 2 பேருக்குமே வாக்கு கொடுக்குறேன். என்னோட எல்லா கெட்ட வேலைகளையும் நான் உடனே விட்டுடுறேன். அப்புறம் பானிபூரியையும் 20 ரூபாய்க்கு விற்க ஆரம்பிச்சிடுறேன். இந்த வேர் தான் எங்கள் விளைச்சலை காப்பாற்றியிருக்கு. நீங்கள் செஞ்ச தப்பா நீங்கள் உணர்ந்துட்டீங்கல்ல, எங்களுக்கு அதுவே போதும் தான். ரோஹனும் சுரேஷும் 2 பேரும் ஜமீன்தார் லக்கனையும் குல்லுவையும் மன்னிச்சதும் உடனே என்னாச்சுன்னா அந்த மரம் அவங்கள விட்டுடுச்சு.